வணக்கம். இண்டோஃபார்ம் எக்யூப்மென்ட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி 31 டிசம்பர் ஐபிஓக்கு வராங்க. இந்த கம்பெனி எப்படி? இந்த கம்பெனி இருக்கிற செக்மெண்ட் குரோத் எப்படி? இவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? இவங்களோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணாலும் இது லாங் டர்ம் வச்சுக்கலாமா? இல்ல லிஸ்டிங் கெயின் பார்த்துட்டு வெளியில வரலாமா? டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 1994ல ஆரம்பிச்சாங்க. இது ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர்னா டிராக்டர்ஸ் அதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா கிரேன்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்தியால சப்ளை பண்றாங்க. பிளஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. நேபாள், சிரியா, சூடான், பங்களாதேஷ், மியான்மர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இவங்க ப்ராடக்ட். இந்த கம்பெனியோட பிளான்ட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 12,000 டிராக்டர்ஸும் பிளஸ் 1280 கிரேன்ஸும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆனுவலாக்கு பில்ட் பண்ணலாம். இவங்களோட ஐபிஓ அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். அப்புறம் லோன் ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக இந்த ஐபிஓ வராங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டும் கம்பைன் பண்ணி வருது. இதோட ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங் அப்படின்னு சுனிதா சைனி அப்படின்றாங்க. இவங்களோட இப்போ கரண்ட் ஹோல்டிங்ஸ் 93.45% இருக்கு. ஐபிஓக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 69.44% தான் இருக்கும். ஐபிஓ 31 டிசம்பர் ஓபன் ஆகி 2 ஜனவரி முடியுது. இதோட 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 204 ரூபாயில இருந்து 215 ரூபாய் வரை இருக்கு. ஒரு லார்ஜ் சைஸ் 69 ஷேர்ஸ். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 14,835. இப்போ ஐபிஓ இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா இது 260 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ இதுல 184.9 கோடி அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் பாத்தீங்கன்னா 75.25 crores. 7th ஜனவரி இது லிஸ்ட் ஆகும். QIBஸ்க்கு பாத்தீங்கன்னா நாட் மோர் தென் 50% கொடுக்குறாங்க. HNIs NIs இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு 15% கொடுக்குறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பிளஸ் எவாலுவேஷன் பாராமீட்டர்ஸ் பார்த்துட்டு நம்ம இது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லுவோம். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருக்கு, இல்ல நீங்க எஸ்ஐபி போடணும், லம்சம் போடணும், இல்ல ஒரு கரெக்டான ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க ரைட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், உங்க அசட் அலோகேஷன்ஸ் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல எஃப்டியோட அதிகமா இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி பிரின்சிபல் சேஃபா இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிற கான்டாக்ட் நம்பர்ல நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஃபினான்ஷியல்ஸ் பாத்துறோம். இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸ் கொடுத்துறாங்க. ஜூன் மந்தோட முடிஞ்ச குவார்டர் Q1 ஓட டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா 2022 அந்த ஃபினான்ஷியல்ல 352 crores இருக்கு. அப்புறம் 23ல பாத்தீங்கன்னா 371 crores, 24ல பாத்தீங்கன்னா 375 crores. அந்த குவார்டர் 1 இந்த வருஷத்தோட 75 கோடி. ஸோ இந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா இவங்க இந்த வருஷத்தை முடிக்கிறது ஒரு 300, அதாவது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் கம்மியா தான் முடியும் ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ growth பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இப்போ 23 பாத்தீங்கன்னா 22 கம்பேர் பண்ணது 5% இருக்கு. 24 பாத்தீங்கன்னா 23 கம்பேர் பண்ணது 1% தான் growth இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் growth தான் இருக்கும். அதுதான் Q1 ரிசல்ட் நம்மளுக்கு காமிக்குது. இதோட பேட் பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 13 கோடி இருக்கு 22ல. அதுக்கப்புறம் 15 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 23ல. அதுக்கப்புறம் 24ல 15 கோடியா அப்படியே தான் இருக்கு. Q1 24 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா 2.45 இருக்கு. ஸோ இது ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல 10 கோடி இருக்கும். அது லாஸ்ட் இயர் அது கம்மி தான் இருக்கும். ஸோ growth பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 23 22 கம்பேர் பண்ணது 12% growth இருக்கு. 24 23 கம்பேர் பண்ணது 1% growth இருக்கு. ஸோ இந்த வருஷம் growth எதுவும் இருக்காது. பேட் மார்ஜின் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4% கீழே அப்படிதான் இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 245 கோடியா இருக்கு. ஸோ இந்த கரண்ட் PE பாத்தீங்கன்னா 54.39 இருக்கு. IPO வந்ததுக்கு அப்புறம் இதோட PE பாத்தீங்கன்னா 105க்கு போயிடுது. அப்படியே டபுள் ஆகுது. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 5.13 இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸ்லாம் ROE ROCE எல்லாம் பாத்தீங்கன்னா 20க்கு அபோவா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல ROCE பாத்தீங்கன்னா 8.96 தான் இருக்கு. பிரைஸ் டு புக் பாத்தீங்கன்னா 2.55 இருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் பாத்தீங்கன்னா 3.95 ரூபீஸா இருக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது PE பிரகாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் ரிட்டர்ன்ஸ் ஆன் ஈக்விட்டி பார்த்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்க growth ரெவென்யூ இது எல்லாம் பேட் இது எல்லாமே பாத்தீங்க. ஸோ இது எல்லாமே இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 360 ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன். டிஃபரெண்ட் பேராமீட்டர்ல நான் எவாலுவேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். கம்பெனி அந்த அளவுக்கு டைவர்சிஃபை ஆயிருக்கு. அது ஒரு ஏரியால
இம்பாக்ட் ஆனாலும் அனதர் ஏரியால வந்து அவங்களுக்கு குரோத் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா 2 ஏரியால இருக்காங்க. ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுல இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டைவர்சிஃபைடா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற ஃபீல்டு வந்து ஹைலி காம்படிட்டிவ். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர்ல ஏற்கனவே லீடிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்க டிராக்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் மேக்ஸே ஃபெர்குசன் இருக்காங்க இல்லைங்களா நம்ம ஊர்ல. ஸோ அவங்களும் அவங்கள லீடிங் பிளேயரா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வராஜ் இருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் அதுல எஸ்டாப்லிஷ்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்ப புதுசா வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட குரோத் இவங்களோட ஒன்லி இது பார்த்தீங்கன்னா, பிரைஸ வச்சு தான் அடிக்க முடியும். வேற எந்த பாராமீட்டர் வச்சு இவங்க காம்படிட்டர இவங்க வின் பண்ண முடியாது. அதே மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியும் பாருங்க ஏற்கனவே நெறைய வந்து கிரேன்ஸ் பார்த்திருப்பீங்க நீங்க. ஸோ அந்த இதுல வந்து இவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து ஏற்கனவே எஸ்டாப்லிஷ் பிளேயர் இருக்காங்க. ஸோ 2 செக்டார்லயும் இவங்க வந்து இவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தவிர வேற எதுவுமே இல்ல. பிரைஸ் இவங்க லோவரா கோட் பண்றதுனால தான் அவங்களுக்கு மார்ஜின்ஸும் பெருசா இல்ல. நீங்க பினான்சியல்ஸ்ல பார்த்தீங்க இல்லையா? இவங்க ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் தான் குடுத்துருக்கோம். இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவாயில்லாம குரோத் இருக்கு. அக்ரிகல்ச்சர் வந்து ஓரளவுக்கு கவர்ன்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா பயங்கரமா குரோத் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இல்ல ஒரு மாடரேட் குரோத் இருக்கிற இண்டஸ்ட்ரி. அதுக்காக தான் நான் 3 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்கேன். கம்பெனியோட வேல்யூவேஷன் நீங்க பார்த்தீங்க, அவங்களுடைய பிஇலாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்களோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா, உங்களது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆர்ஓசியும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பிரகாரம் இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து லிஸ்டிங் கெயின் அப்படின்னு கிடைக்குமா அப்படின்னா, இப்போதைக்கு பினான்சியல்ஸ் மத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து கிடைக்கிற மாரி தெரியல. ஆனா வந்து உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்ல திடீர்னு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து அந்த டைம்ல வந்து இதுக்கு எப்படி வந்து இன்வெஸ்டர் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது அத பார்த்துட்டு தான் நம்ம இத அப்ளை பண்ண முடியும். லாங் டெர்ம் கெயின் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இதோட நெறைய பிளேயர்ஸ் இந்த இதுல எஸ்டாப்லிஷ்ட் ஆளுங்க இருக்காங்க. நம்ம இத அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லிஸ்டிங் கெயின்க்கு இத அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, 2 ஜனவரி அன்னைக்கு வந்து அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு பாருங்க. எப்படி வந்து அதுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. டிமாண்ட் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப அன்னைக்கு பார்த்துட்டு அப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். லாங் டெர்ம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு வந்து இது வச்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசா ரிட்டர்ன் கொடுக்காதுன்றது என்னுடைய இது. இது என்னுடைய வியூ. உங்களுக்கு இந்த கம்பெனி நல்லா புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி நீங்க ஃபீல் பண்றீங்க நல்லா குரோத் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க லிஸ்டிங் கெயின்க்கு வந்து இத அப்ளை பண்றதா இருந்தா 2 ஜனவரி அந்த லாஸ்ட் டே எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு, ரீட்டெயில் இன்வெஸ்ட்மென்ட் எத்தன டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் இருக்கு, பிளஸ் அந்த சமயத்துல மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ண போறதில்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.